12th standard business max exercise 7.1 question number 6. இதில் 5% of the items produced turn out to be defective. defective அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு மெயின். ப்ராடக்டில் டிஃபெக்டிவாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் கணக்கில். Find the probability that out of 20 items selected at random there are exactly 3, at least 2, exactly 4, find mean and variance. இவ்வளவும் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ்னு எடுத்துக்கிறோம். எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ். அடுத்தது டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸில் 5% என்னென்னா டிஃபெக்டிவ்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் பிக்யூன்னு எழுதுவோம் இல்லையா, அதில் பிஸ் ஈக்குவல் டு என்னன்னா ப்ராபபிலிட்டி தட் த ஐட்டம் இஸ் டிஃபெக்டிவ். டிஃபெக்டிவாக இருக்கிறத நம்ம ஸ்மால் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5%. 5% அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னா 5/100ன்னு எழுதலாம். 5/100 அப்படிங்கிறது 0.05. ஏன்னா 2 0 இருக்கிறதுனால 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அதனால் 0.05. பிஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ, ரைட். அடுத்தது கியூவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா பிக்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், பி ப்ளஸ் கியூஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிஸ் ஈக்குவல் டு 5/100னா அப்போ கியூ என்ன இருக்குன்னா மீதி இருக்கிற 95/100ன்னு வரும். 95/100னா நம்ம அதை எப்படி எழுதலாம், 0.95 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது என்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா அவுட் ஆஃப் 20ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அவுட் ஆஃப் 20ங்கிறதுனால என்ஸ் ஈக்குவல் டு 20. பி வேல்யூ, கியூ வேல்யூ, என் வேல்யூ தெரியும். அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். இந்த ஃபார்முலா தெரியும், இதை எழுதிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம இதில் இந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும். என்ன, என்னங்கிறது எவ்வளவு 20cx, பிக்கு பதிலாக 0.05 பவர் எக்ஸு, கியூக்கு பதிலாக 0.95 பவர் என் மைனஸ் எக்ஸ், அதாவது 20 மைனஸ் எக்ஸ். இதுதான் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ. இப்போ சப்டிவிஷன் 1க்கு போவோம். probability of x is equal to exactly 3 items defectives. அதனால் x is equal to 3. x எங்கே வருதோ அந்த இடத்துல 3ன்னு போட்டுற வேண்டியது. x எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 3. 0.05 பவர் 3, 0.95 பவர் 20 மைனஸ் 3 is equal to 20c3 அப்படின்னா 20, 19, 18/3 இருக்கிறதுனால 3, 2, 1. அதுக்கப்புறம் 0.05 பவர் 3ன்னு இருக்கு இல்லையா, இதனுடைய வேல்யூ என்ன வரும்னா 0.00125 இதனுடைய வேல்யூ. அதோட வேல்யூ என்னன்னா 0.4181. இதெல்லாம் நீங்கள் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க. இது அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 0.059. யூஸிங் கால்குலேட்டர் இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது சப்டிவிஷன் 2. பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ். டிஃபெக்டிவ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ். அட்லீஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிறதா எடுத்துப்போம், நம்பர் ஆஃப் சான்சஸ். இதுலேருந்து நம்பரை சூஸ் பண்ணணும். மொத்தம் 5 நம்பர் இருக்கு இல்லையா, இதுலேருந்து கரெக்டாக 3 அப்படிங்கிறப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, அல்லது எக்ஸாக்ட்லி 2 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எத்தனை எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனைங்கிறது நம்ம ஈஸியாக எழுதிடலாம் எக்ஸாக்ட்லின்னு சொல்கிறப்ப.
இதே அட்லீஸ்ட்னு சொல்கிறப்ப என்ன செய்யணும்னா, அட்லீஸ்ட் அப்படிங்கிறப்ப மினிமம் அப்படின்னா அந்த நம்பர் இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்கிறதும் இருக்கணும். இப்போ அட்லீஸ்ட் 3ன்னு சொன்னால் நமக்கு எதெல்லாம் வரும்னா 3 வரும், 4 வரும், 5 வரும், 6 எக்ஸட்ரா போகும். ஆனால் இங்கே 5 வரைக்கும் இருக்கிறதுனால அதோட நிறுத்திடணும் அட்லீஸ்ட் அப்படிங்கிறப்ப. இன்னொன்று அட்மோஸ்ட் ஒன்று இருக்குது. அட்மோஸ்ட் அப்படின்னா என்னென்னா, அட்மோஸ்ட் 3னா அதிகபட்சமே 3 தான் இருக்கணும். அதிகபட்சமே 3 தான் இருக்கணும்னா எப்படி வரணும்? 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், அவ்வளோதான். 4, 5 வராது. இது அட்மோஸ்ட்டு. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அட்லீஸ்ட்னா என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட்னு சொல்லி அவங்க ஒரு நம்பர் சொல்கிறாங்கன்னா அந்த நம்பர்லேருந்து அதை விட அதிகமாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அட்லீஸ்ட் 2 அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்குது ஐட்டம்? 20 ஐட்டம் இருக்குது. மொத்தம் 20ல் அட்லீஸ்ட் 2னா P of x is equal to 0, P of x is equal to 1 அப்படின்னு மொத்தம் எத்தனை வரும் அப்படின்னா P of x is equal to 20 வரைக்கும் வரும். நமக்கு தேவை என்ன? அட்லீஸ்ட் 2 தானே. அட்லீஸ்ட் 2னா நமக்கு தேவை 2லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாம் வேணும். அப்போ எது தேவையில்லை அப்படின்னா P of x is equal to 0வும் x is equal to 1ம் தேவையில்லை. அதனால் இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்தாண்ட கொண்டு போயிடும். P of x is equal to 0 plus P of x is equal to 1 plus P of x is equal to 2 etc. P of x is equal to 20 அப்படின்னு எல்லா ஈவெண்ட்டும் சேர்ந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னன்னா 1ன்னு அர்த்தம். நமக்கு இது எல்லாம் தேவையில்லை. அட்லீஸ்ட் 2ங்கிறப்ப 2லேருந்து ஆரம்பித்து 3, 4, 5 எக்ஸட்ரா அப் டு 20 வரைக்கும் வேணும். அதாவது எதுலேருந்து நமக்கு தேவை? x is equal to 2லேருந்து ஆரம்பித்து x is equal to 20 வரைக்கும் நமக்கு தேவை. அப்போ நம்ம 2லேருந்து தானே எடுத்துக்கிறோம். அப்போ 2க்கு முன்னாடி இருக்கிற இந்த x is equal to 0, x is equal to 1 என்ன செய்கிறோம்? அந்தாண்ட கொண்டு போகும்போது நமக்கு என்ன ஆகிடுது? ஆல்ரெடி 1 இருக்குது RHSல. இந்த ரெண்டும் அந்தாண்ட கொண்டு போகிறப்ப P of x is equal to 0, P of x is equal to 1. இது அப்படியே அந்தாண்ட கொண்டு போகிற மைனஸில் தானே வரும். x is equal to 1. இதை அப்படியே நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா சரியாக போயிடுச்சு. 1 மைனஸ் NCX அந்த இதில் இங்கே x is equal to 0னா ஃபார்முலா அப்படியே என்ன வரும்? இங்கே என்ன இருக்குது? NCX 20CXன்னு இருக்கு இல்லையா? 20CX x வர இடத்துலலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 0 போட போகிறோம். x வர இடத்துல 0, 20C 0, அப்புறம் 0.05 பவர் 0, 0.95 பவர் 20 மைனஸ் 0. இது ஒரு ஆன்சர். எதுக்கு? x is equal to 0வுக்கு. ப்ளஸ் அடுத்தது இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா 1ன்னு கொடுக்க போகிறோம். இதே சேம் ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுக்க போகிறோம். 20C1 0.05 பவர் 1, 0.95 பவர் 20 மைனஸ் 1. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணி 1ல் மைனஸ் பண்ணோம்னா அதுதான் ஆன்சர். equal to 1 மைனஸ் 20C 0னா வேல்யூ 1, எனிதிங் பவர் 0 வேல்யூ 1, மீதி இருக்கிறது 0.95 பவர் 20 மைனஸ் 0 20 ப்ளஸ் 20C 1னா 20, 0.05 பவர் 1னா 0.05. இந்த ரெண்டுத்தையும் இதை 20 மைனஸ் 1 என்ன வரும்னா 0.95 பவர் 19 வரும். ஈக்குவல் டு 1 மைனஸ் இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இதனுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 0.7358 அப்படின்னு வரும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இதோட வேல்யூ 1லேருந்து இந்த மதிப்பை நம்ம சப் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னன்னா 0.2642.
இதுதான் வந்து என்னென்னா சப்டிவிஷன் 2ஓட ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 3. P of x is equal to subdivision 3 என்ன கொடுத்துருக்கு பாருங்க, எக்ஸாக்ட்லி 4, கரெக்டாக 4, x is equal to 4ங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. x is equal to 4. அப்போ நம்ம ஃபார்முலா அப்படி என்ன செய்ய போகிறோம், இதில் எல்லாத்தையும் 20cx p பவர் x அப்படிங்கிறது pங்கிறது 0.05 பவர் x வரும். xங்கிற இடத்துல நம்ம என்ன போடணும், 4 போடணும், பவர் 4, அப்புறம் 0.95 பவர் 20 மைனஸ் 4. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் அப்படின்னா 20c4னா 20, 19, 18, 17 டிவைடட் பை 4, 3, 2, 1. அப்புறமேலுக்கு இதனுடைய பவரில் இருக்கிறது 0.05யோட பவரில் 4 இன்ட்டு 0.95 பவர் 16 equal to 19, 18, 17 by 4, 3, 2, 1 into 0.05 power 4, 0.50, 625 அப்படின்னு வரும் இதனுடைய வேல்யூ. அப்புறம் 0.95 பவர் 16 இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன வரும்னா இன்ட்டு 0.4401 வரும். இதனுடைய வேல்யூ இது. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபைனலாக இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணுறோம் யூஸிங் கால்குலேட்டர். கால்குலேட்டரை வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது 0.0133. இது சப்டிவிஷன் 3. லாஸ்ட் ஒன் சப்டிவிஷன் 4. இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மீன் வேல்யூ கேட்டிருக்காங்க. மீன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபார்முலா, என்பி. n நமக்கு தெரியும் 20. p அப்படிங்கிறதோட வேல்யூ நமக்கு என்னன்னு எடுத்துருக்கோம், 5/100ன்னு எடுத்துருக்கோம். 5/100, 5/120, 520, 5/5 என்ன வரப்போகுது, 1. அப்போ மீன்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு இந்த கணக்குக்கு 1. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, வேரியன்ஸ். வேரியன்ஸ்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா NPQ. அதாவது NP ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1. Qங்கிறது எவ்வளவு, சம்மில் நமக்கு இருக்குது, இதோ இருக்குல்ல, இதுதான் Q, 0.95. அப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 0.95ன்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான கடைசி ஸ்டெப். அவ்வளோதான். ஓகே.